Hello guys, இன்னைக்கு ஒரு சடன் அவுட்டிங்காக தான் டிமார்ட் போனோம். பொம்மோ நாடி பண்ற எங்கடி போற? அங்கே என்னெல்லாம் வாங்கணும், டே எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்போ பார்த்தாலும் பொம்மை தானா பண்ணி ஓடவே இல்லை பொம்மு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ டிமார்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆயிடுச்சு. செம பசி. ஸோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அவங்களே கேட்டுட்டு ஸோ அவங்களே வந்து அந்த கறி வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் கூட ஒரு நான்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் ஃபயர் ஸ்மோக்கி ஹண்டி அப்படின்ட்டு ஒரு பன்னீரில் ஒரு டிஷ் கூடவே நான்ஸ் வச்சு சாப்பிட்டு ஓகே ஃபைனல்லி அவுட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் டிமார்ட் பர்ச்சேசிங்லாம் வந்து ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னது பப்பு இது? கிண்ணம் குட்டி குட்டி பவுல் பண்ணி ஏதோ மீன் தான் உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? வச்சுருவோம் கொஞ்சம். நான் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கு. 80 ரூபா ஒரு பீஸ். வறுத்து தானே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. மூடி எதாவது மீந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சு பண்ணலாமா? அதுக்காக வாங்கினா நம்ம எதாவது மீந்துச்சுன்னா இது போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. தானே? ஆம். சரி இது வால்நட் வால்நட்டு கிஸ்மிஸ் பிளாக் என்னது மூங் தால். அது பேர் பிடிச்ச பாட்டில் இதுதான். இதில் நம்ம எதனா போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் இல்லை? சொல்லியா இருங்க காட்டுறேன். இது வந்து கிளாஸு செம்மையாக இருக்கும். உள்ளே எதாவது போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டி கண்டெய்னர். பிளாஸ்டிக் ஃபைபர் மாதிரி கடுகு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தம்முன்னு வச்சுக்கணும். இது வந்து எவ்வளோ? இது 120 வரும் நான் நினைக்கிறேன் செட்டு. 110 99 99 பெஸ்ட். டிமார்ட் ஏதாவது சென்னையில் கிண்டல் இருந்தால் போயிடுங்க. 100 ரூபாய்க்கு 4. இது சென்னை. ஆனால் நாங்கள் இப்போ சூரத்தில் இருக்கோம். சூரத் டிமார்ட் இது. இதுனா எல்ல இது பிளாட்ரிங் பிளேட். இது பாருங்க ஹோட்டல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இது அப்படியே லாலிபாப்ல வச்சு கொடுப்பாங்கல்ல. லாலிபாப் இல்லை மஞ்சூரியன் பன்னீர் சில்லி அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் இது எதுக்கு வாங்கினா தெரியல. இதுவும் தான் அதுதான் பிளாட்ரிங் பிளேட். இது வெயிட்டாக இருக்குது, வர்த்தாக இருக்குது. இது கையெல்லாம் மாதிரி இருக்காது, செம்மையா இருக்கடா. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ட்ரம்ஸ் போட தான் யூஸ் ஆகுது. சமைக்கும் போது கூட யூஸ் ஆகும். எனக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறி வெட்டுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பெரிய கட்டிங் போர்டு, சாப்பிங் போர்டு, பெரிய கட்டிங் போர்டு, சாப்பிங் போர்டு, ஏதோ ஒரு போர்டு. ஆனா இந்த பண்ணி ஆடிக்கும் அமாவாசைக்கோ தான் பண்ணுவான். எவ்வளோ பேசி ஜம்முன்னு ஃப்ரீயாக வெட்டலாம். பெரிய போர்டு தான். ஓகேவா? எஸ். இது பிரிப்புமா? செம்ம வெயிட்டாக இருக்குது. லைம் ப்ரெஸ். லெமன் புளியத்துக்கு ஒன்று வாங்கணும். நல்லா லோக்கலாக ஒன்று பார்த்து வாங்கலான்னு பார்த்தோம். அதெல்லாம் அழுக்காக இருந்தது. இது பாருங்க எப்படி இருக்கு. ப்ரீமியம் பார்த்தீங்களா? செம்மையா இருக்கு. செம்ம வெயிட்டாக இருக்குது. ப்ரீமியம் 350. இது லெமன் புளியத்து 350. நறுக்குன்னு இருக்குடி. ஆமா இங்கே பாருங்க. I'll not compromise on quality பண்ணி. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சூப்பராக இருக்கு. நான் தான் அடப்பிடிச்சு வாங்கினேன். இதே தான் வேணும். இதெல்லாம் இப்படி மாட்டினு வைங்க, சும்மா நறுக்குன்னு இருக்கும். அது மாட்டுறதுக்கா? லெமன் புளியா? லெமன் புளி மாட்டுறதுன்னு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்து. ஆமா செம்மையா இருக்கு. லுக்கா இருக்கு. வேறண்ணா இதுவும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். 4 குட்டி குட்டி
பெருசு சின்னது சின்னது சின்ன சின்ன இவ்வளோ சின்னது வரைக்கும் இருக்கும் டப்பா. 4 பீஸ் செட் இது. 120 ரூபா. இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி கெடாமல் இருக்கும் நிறைய நாள். சோப்பு டிஸ்பென்சர். ஆமாம், என்னத்தான் சோப்பு டிஸ்பென்சர் ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க. உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இது இப்படி இருக்கும். என்ன பண்ண இதை பொம்மை சொல்லு. இதுக்குள்ள அந்த மிக்ஸ் போட்டு விம் போட்டு தண்ணி போட்டு. இது என்னத்துக்கு? அதுக்கு தான். இது என்னத்துக்குடி? இது என்னத்துக்குடி? அது தெரியல பண்ணி எதுக்குன்னு. இதில் சோப்பு போட்டு தண்ணி போட்டு சோப்பு போட்டு விம்மு போட்டு எதாவது போட்டு இது இப்படி மூடிட்டு இது பார்த்தீங்களா எங்கள் ஓட்டை இருக்குது. அது புளிஞ்சா ப்ரெஸ் பண்ணால் வந்து சோப்பு ஆகும் மேலே வரும். இந்த பஞ்சு வச்சு இப்படி பண்ணணும். சோப்பு வந்துடும். நிறைய சாமான் கழுவ வேண்டியதான். இது கண்டுபிடிப்பாமா ஏதோ கண்டுபிடி விற்கிறானுங்க. நம்மளும் வாங்கி வந்துக்கிறோம் மடிய மாரி. நல்லா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? ஏதோ ஒன்று. இது எவ்வளோ தெரியுமா? 99 தான். ஜஸ்ட் 99 தான். வர்த் பை. இது கலர் மிட்டாய். ஒன்று இலவசம் கலர் மிட்டாய். அப்படியா? இந்த பாருங்க, இது பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? எவ்வளோ இது? முதல்ல ரேட்டை சொல்லுவோம். 100 ரூபா. நீங்கள் இவ்வளோ பொருள்லாம் பார்த்து காஸ்ட்லி இன்னும் எல்லாமே சீப்பு தான். 100 ரூபா 150 ரூபா தான் எல்லாமே. போர்டு மட்டும் 300. சாப்பிங் போர்டு. நீங்கள் எது வாங்கணும்னா இப்போ இதை அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு மேலே ரொட்டி இந்த சிக்கன் 65 அது ஏதோ வச்சு இப்படி ஃப்ரை பண்ணலாம். நெருப்புடா மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணி. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு. என்ன மேலே வச்சிடலாம். அப்படியே சுட சுட நெருப்பு எடுத்து சாப்பிடலாம். ஜம்முன்னு இருக்கும். பார்த்தீங்களா? கடாய். அம்மா வறுத்து கடாய். இது சீரியஸாக எவ்வளோ வெயிட். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இது வந்து எடுத்து ஃபுல்லிட போனோம்னா ப்ரீமியமான கடாய்னா பட்டு வங்கடேஷ் பட்டுலாம் என்ன கடாய் விற்கிறான் அதே மாதிரி கடாய் தான். ஆனால் அதோட எவ்வளோ சீப்பு. நம்ம தலைவனோட பார்த்தீங்களா? செம்ம வெயிட்டு. இதெல்லாம் கழுவணும்னு வைங்க 2 பேர் தேவைப்படும். செம்ம வெயிட்டு. எப்படி ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கா? செம்மையாக இருக்குது. அப்படியே இதெல்லாம் சமைச்சா தெரியும். ஸ்ட்ரிக்டாக பா செம்ம வெயிட்டு. வெறும் 800 ரூபா தான். சூப்பராக இருக்கு. எல்லாம் பொம்முக்கு தான். எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி சமைக்க போகிறான். ருசியாக சமைச்சு போட்டுனா ஓகே பண்ணி. ஓகே மற்றதெல்லாம் அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஸ்நாக்ஸ் அண்ட் சோயா அது ஏதோ அது போர் அச்சா சாப்பிட்றது. வேற என்ன? கடலை. அப்புறம் இந்த கிளாத் கிளீனிங் கிளாத் பிடிக்காது. எஸ் தட்ஸ் இட் மேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் காஸ்ட்லினா இதில் சாப்பிங் போர்டு, அந்த லெமன் ப்ரெஷரு, அப்புறம் இந்த கடாய். பட் எல்லாமே வர்த்து. தட்ஸ் இட் மேன். This is our snacks box. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பெருசாக இருக்குப்பா. பண்ணிக்கு ஆசையாமா. ஸ்நாக்ஸுக்கே பெரிய டப்பா. ஆமாம். இது மாரி சின்ன வயசுலேருந்து ஆசை. எப்போ 3வது 4வது படிக்கும் போது தான் ஆசை. இப்படிலாம் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் நொறுப்பி வச்சு மெயின்டைன் பண்ணி சாப்பிடணும்னு. அந்த வாழ்க்கையில் நடக்க வெளியே நடக்குதான். ஒன்றுனா போடுவோம். இப்போ ஸ்நாக்ஸில் இது மட்டும் எதை பண்ணுறோமோ இல்லையோ மாதம் இது மட்டும் வாங்கி நிரப்பிடுவோம். நிரப்பிட்டு அதை பெட்டு பாக்கெட்லேயே வச்சுப்பேன். எப்போல்லாம் தோணுது அப்போல்லாம் சாப்பிட வேண்டியதான். மிச்சர் எப்பெல்லாம் தோண்டி எடுத்து சாப்பிடு. யாரு கேட்பா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. அது மிட்டாய் பொம்மை கேட்பா அடிக்கடி. அவ்வளோதானே? வேற என்ன? நோ ஸ்நாக்ஸ்.
வந்துச்சு. ஆமா இது போதும், இந்த மந்த்துக்கு இது போதும். ஏய் வேர் இஸ் தி கிட்கேட் யார்? கிட்கேட் அது இல்ல உனக்கு கொடு. ஏன் அது இல்ல, அத ஒவ்வொன்றா தான் கொடுப்பேன். போன வாட்டி வாங்கின மொத்தத்தை நானும் சாப்பிட்டேன். ஆமா, அதனால கோச்சிங் நான் வைத்துக்கலாம். அதுவும் 2 பாக்கெட்டா 3 பாக்கெட்டா எல்லாமே நானே சாப்பிட்டு பெட்ல சொல்லிட்டேன். அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த மாசம் நான் வைத்துக்கிட்டேன். பார்த்துக்கலாம். ஓகே. இல்ல டெய்லி ஒன்று தான் கொடுப்பேன், இருந்தா அப்படியே சாப்பிட்ருவேன்.